ஒரு நாள் ஒரு ஆந்தை அழகான நிலா வெளிச்சத்துல பறந்துட்டு இருந்துச்சு. அப்படி பறந்துட்டு இருக்கப்ப அதோட ரிஃப்ளெக்ஷனை தண்ணியில பார்த்துட்டு நம்ம இந்த நாட்டு அரசியவே கல்யாணம் பண்ற அளவுக்கு தகுதி நமக்கு இருக்கு. அதனால இந்த நாட்டு கழுகு ராஜா கிட்ட அவங்களோட பொண்ணை கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஆனா கழுகு முழிச்சிருக்கப்ப அந்த தூங்கிடும். அதனால தன்னோட நண்பனான காகத்தை அனுப்பி சொல்லுது. காகத்துக்கோ இஷ்டமே இல்லைனாலும் தன்னோட நண்பனுக்காக போய் கழுகுராஜா கிட்ட சொல்லுது. அதுக்கு கழுகுராஜா ஆந்தை கிட்ட போய் சொல்லு, என்ன மத்தியானம் வானத்துல நான் ரொம்ப உயரமான இடத்துல பறந்துட்டு இருப்பேன், அங்க வந்து என்ன பார்க்க சொல்லுன்னு சொல்லும். காகமும் ஆந்தை கிட்ட போய் சொல்லும். ஆந்தை அடுத்த நாள் மத்தியானம் வெளியே வரும். அப்ப சூரிய வெளிச்சம் ஆந்தை கண்ணுல பட்டு அதுக்கு ரொம்ப கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். ஒரு உயரத்துக்கு மேல அதால போக முடியாம திருப்பி கீழே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் அதுக்கு ரியாலிட்டி புரிய வரும். அதுக்கப்புறம் அந்த நாட்டு பிரின்சஸ கல்யாணம் பண்ற ஐடியாவை விட்டுரும். இன்னைக்கும் நிறைய பேரு ரியாலிட்டி என்னன்னு தெரியாம ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிசிஷனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நம்ம எடுக்கிற டிசிஷன் ரியாலிட்டியோட ஒத்து போகுமா அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணி டிசிஷன் எடுக்கணும்.